அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தை பற்றி டெய்லி ஏதாவது நியூஸ் வெளியே வந்துட்டு தான் இருக்குது. அதாவது இப்போ அந்த போஸ்டிங் போடுறதை பற்றி, அப்புறம் எக்ஸாம் டீட்டெயில் பற்றி, எக்ஸாம் முடிஞ்சுன்னா அதுக்கான கீ ஆன்சர், அதுக்கப்புறம் சிவில் லிஸ்ட், அது வரைக்கும் பிடிடிஆர்பியில் வந்திருக்கு பார்த்துருக்கோம். அதேபோல் கடந்த பிப்ரவரி மாதம் 9ஆம் கால்ஃபான செகண்ட் கிரேட் டீச்சருக்கான நேரடி நியமன தேர்வு, அதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வச்சு எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதுக்கான ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் தான் வந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த எக்ஸாம் டேட் போஸ்ட்பாண்ட் ஆகிருக்கு, தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முடியாது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி, இப்போ இந்த நேரடி நியமன தேர்வு ஏற்கனவே யூஜிடிஆர்பின்னு சொல்லுவோம் இல்லையா, பட்டதாரி ஆசிரியருக்கு நடந்துச்சு. அதே போல் ஸ்கூலில் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியருக்கான நேரடி நியமன தேர்வுக்கு கடந்த பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி நமக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்துச்சு. எல்லாருக்குமே தெரியும், பார்த்துருப்பீங்க. இப்போ நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னா 1768 டென்டேட்டிவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த வேக்கன்சி என்ன இன்க்ரீஸ் ஆகுது வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இது ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் இந்த வேக்கன்சியை மட்டும் இப்போ சொல்கிறேன். இது எல்லாமே இதுக்கப்புறம் செகண்டாக ஒரு இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. எல்லாமே இன்னும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சான்சஸ் இருக்குது. இப்போ இதுக்கான எக்ஸாம் டேட்டு முன்னே டென்டேட்டிவாக அறிவிச்சிருந்தாங்க. சரி, அந்த டீட்டெயில் பார்த்துடலாம். இந்த எக்ஸாம் டேட் இதுக்கு என்ன அப்படின்னாக்கா, நோட்டிஃபிகேஷன் வந்த டேட் பாருங்கள். இது அப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் இருந்தது. நோட்டிஃபிகேஷன் வந்த டேட் பார்த்திங்கன்னா 9/2/2024. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண டேட் பார்த்திங்கன்னா 14/2/2024. லாஸ்ட் டேட்டு 15/3 முடிஞ்சிச்சு. இப்போ அவங்களுக்கான எக்ஸாம் எப்போ நடக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஜூன் மாதம் 23ஆம் நடக்கும் டென்டேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எக்ஸாம் நமக்கே தெரியும், OMR பேஸ்டு எக்ஸாம் தான். இங்கே எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பு. ஸோ எக்ஸாம் 23/6/2024 அன்றைக்கி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேக்ஸிமம் ஒரு 99-100% எல்லாமே அன்றைக்கி டேட் தான். ஏன்னா இன்னும் 1 வீக் தான் இருக்குது. இடையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தான் இருக்குது. கரெக்டாக எல்லாம் எக்ஸாம் வந்துடும், ஹால் டேட் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பட் இன்றைக்கி டிஆர்பி ஒரு ப்ரெஸ் நியூஸ் ஒன்று கொடுத்தாங்க. என்ன அப்படின்னாக்கா, அந்த எக்ஸாம் டேட் போஸ்ட்பாண்ட் ஆகிருக்கு. எப்போ போஸ்ட்பாண்ட் அப்படின்னாக்கா ஜூலை மாதம், அடுத்த மாதம் போஸ்ட்பாண்ட் ஆகிருக்கு. அதுக்கான ஒரு ப்ரெஸ் ரிலீஸையும் கொடுத்துருக்காங்க. என்னென்னு அதை பார்க்கலாம். சரிங்க, பாருங்கள். ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிகை செய்தி டேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் கொடுத்துருக்குறாங்க, 11/6/2024. இந்த டேட்டில் என்ன பத்திரிகை செய்தி கொடுத்துரு அப்படின்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிக்கை அந்த நோட்டிஃபிகேஷன் டேட்டு 23/6/2024 அன்று நடைபெற இருந்த இடைநிலை ஆசிரியர் தேர்வு. இதில் செகண்ட் கிரேட் டீச்சருக்கான எக்ஸாம் 23 நடக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அது ஒரு சில நிர்வாக காரணங்களுக்காக தேர்வு ஒத்தி வைக்கப்படும் அப்படின்னு டீட்டெயில் சொல்லிட்டாங்க. சரி, அந்த ஒத்தி வைக்கப்பட்ட தேர்வானது எப்போ நடக்கும் அப்படின்னு அந்த டேட்டும் சொல்லிட்டாங்க. 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை. இப்போ ஜூலை மாதம் 21ஆம் தேதி அன்றைக்கி அந்த செகண்ட் கிரேட் டீச்சருக்கான நேரடி நியமன தேர்வுக்கான ஒரு தேர்வு நடைபெறும் சொல்லியிருக்கிறாங்க. அது OMR பேஸ்டு எக்ஸாம் தான். சரிங்களா, இதுதான் அந்த ப்ரெஸ் நியூஸு. இதனால் இப்போ நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்னையில் அது இன்றைக்கி 11ன்னு வச்சிங்க டேட்டு, ஜூன் 11. கிட்டத்தட்ட நமக்கு ஜூலை 11 ப்ளஸ் ஜூலை ஒரு இன்னொரு 10 நாள் சேர்த்தினாக்கா 21. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் நமக்கு டைம் கிடச்சி. இன்னும் இடத்துல கணக்கு பண்ணி அப்படின்னாக்கா ஒரு 40 நாள் ஒரு லம்பாக நமக்கு கிடச்சிருக்குது. அப்போ இதுக்கான ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அப்படிங்களுக்கு இது ஒரு நல்ல பெரிய வரப்பிரசாதம். ரீகால் பண்ணலாம், திரும்ப நிறைய டைம் ரிவைஸ் பண்ணலாம், படிக்காத நிறையா டாபிக் அனலைஸ் பண்ணி படிக்கலாம். அதனால் ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட் பார்த்திங்கன்னா 27,000 சில்லரை தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதோட 30,000 சம்திங் தான் மொத்தமே அப்ளை பண்ணியிருக்கிறது. அதனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தீங்க அப்படின்னாக்கா ஈஸியாக நல்லா பண்ணுறவங்களுக்கு, எக்ஸாமில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது நேரடி நியமன தேர்வு அப்படின்னால அந்த ரிட்டன் எக்ஸாமில் இருக்கக்கூடிய மார்க்கை மட்டும்தான் அதை பேஸ் பண்ணி அந்த டெட்டு வெயிட்டேஜ் மார்க்கை போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி தான் நம்ம இப்போ கட் ஆஃப் போட்டு சிவில் லிஸ்ட்டு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா அதுலேருந்து இப்போ ப்ரொவிஷன் செலெக்ஷன் இன்ஸ்டியூட்டு கவுன்சிலிங் மூலமாக அவங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. ஸோ இந்த 40 நாளை நல்லா எல்லாமே ஒரு நல்ல முறையில் பயன்படுத்தி எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.